ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நம்ம வார்த்தையாக நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட இந்த கடைசி வாரத்திலும் கூட நம்ம மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். செப்பனியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை மகிழ்ந்து களிக்கூற சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம ஆண்டவர் நம்மளை மகிழ்ந்து களிக்கூற சொல்லியிருக்கிறார். நம்ம சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு தர விரும்புகிறார் என்று பார்த்தோம். அவர் ஆண்டவரை நம்முடைய வலது பாசத்தில் வைத்துக் கொண்டால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும், நம்ம தள்ளாட விட மாட்டார் என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மிடம் கூட சொல்லுகிறார், நீ இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? அந்த வியாபாரி மிகவும் நல்ல செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தாரா? அந்த வியாபாரியை பார்த்தீர்கள் என்றால் யாருக்கும் அடங்காத ஒரு, ஏனென்றால் அவர் செல்வ சீமானாக தன்னுடைய சுய பலத்தினால, சுய அறிவினால அவர் சம்பாதித்ததுனால அவருக்குள்ள ஒரு இருமார்ப்பு என்னன்னா, ஹெட்ரைட் சொல்லுவாங்கல்ல, தலைகணம். அந்த தலைகணத்தினால் அவர் எப்படி இருந்தாரா, யாரையும் அவர் பொருட்படுத்தாமல், யாரையும் மதிக்காமல், தனக்கு கீழாக வேலை செய்கிறவர் எல்லாரையும் ஒரு அடிமைத்தனமாக வைத்துக் கொண்டு அவருக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு இது என்னால்தான் ஆயிற்று என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தாராம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருந்து அந்த ஒரு செல்வ சீமானிடத்துக்கு ஒரு சோதனையை ஆண்டவர் கொடுத்தாராம். என்னவென்றால் அவர் இழந்து அவர் சம்பாதித்த எல்லா செல்வங்களையும் ஆஸ்திகளையும் அவர் விட்டு கொஞ்சமா நீங்க கொண்டிருக்கு. ஏனென்றால் அவருடைய உடல்ல வியாதி ஒன்று வந்துவிட்டது. யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. ஆண்டவர் கொடுத்த ஒரு சோதனை பாருங்க. ஆண்டவர், அதாவது மனுஷன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடாது. ஆண்டவர் அந்த சோதனை கொடுக்கிறார். பாத்தீங்க அப்படின்னா அந்த சோதனை மிகுந்த வேதனை உள்ளாக ஆகுறது. அப்ப அவரை பார்ப்பதற்கு, அவர் விசாரிப்பதற்காக ஒருவர் வராமல், ஒருவரும் அந்த இடத்துல அவரை பார்த்து விசாரிக்கிறதுக்கு இல்லாமல் ஒரே ஒரு ஊழியக்காரர் மாத்திரம் அந்த வியாபாரியை பார்க்க வந்தாரா, அந்த செல்வ சீமானை பார்க்க வந்தாரா. அப்ப அந்த தொழிலதிபரை பார்க்க வந்த போது அவருக்காக ஜெபித்தாரா. அப்போ ஆண்டவரை அவருக்கு அந்த வியாதிலாம் இல்லாத போது, அவர் நன்றாக இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் மிகவும் கேவலமா நடத்துவாரா, இல்ல சபை இல்ல யாராவது சுவிசேஷம் அறிவிக்க போனா மிகுந்த கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசுவாரா. ஆனால் அவர் வியாதிப்பட்டு இருக்கும் போது அந்த ஊழியக்காரர் ஜெபித்த ஜபத்தினால அவர் இழந்து போன எல்லா பலவீனங்களையும், எல்லா மனசுல இருக்கு எல்லா சோர்வுகளையும் அவர் மீண்டும் பெற்றுக்கொண்டாரா. அப்ப இந்த உலகத்துல நம்முடைய வேதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷன் இருந்தான். ஆனால் அவன் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவருக்காக அவன் வாழ்ந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சறுக்கல் ஏற்படுகிறது. இன்றைக்கு தேவை சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கும். நம்ம அச்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கோம். ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு சறுக்கல், ஏதோ ஒரு குழப்பங்கள், இன்றைக்கு ஏதோ ஒரு நம்மளுடைய பலன் இல்லாமல், நம்ம திறன் இல்லாமல் வந்திருப்போம். இந்த கால வேளையில நம்முடைய வேதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்ந்திருக்கிறவர்களே, அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து. வாசிங்க. ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்ட தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும்
இதோ அது அக்னியிலே சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் வெள்ளனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, தாவீதும் அவனோடு கூட இருந்த மனுஷருக்கும் அழுவதற்கு அவர்களிடத்தில் பலன் இல்லாமல் அழுதார்கள். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறோம். நம்ம நன்றாக இருந்திருப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, கர்த்தரிடத்துல நம்ம நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்திருப்போம். இன்னைக்கு ஏதோ ஒரு சறுக்கல் நமக்கு நேரிட போது நம்முடைய இடத்துல கத்தி அழுவதற்கு கூட நம்ம இடத்துல பலன் இல்லாமல் இருந்திருக்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால வேத வசனம் சொல்லுது, நீ கெம்பீரித்து பாடு சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு எருசலேமின் குமாரத்தை நீ ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! அப்போ இந்த வசனத்தை நம்மளை நமக்குரியதா ஆக்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லியிருக்கு. சங்கீதம் 23:1 அதான் சொல்லப்படும். கர்த்தரை நம்பினவர்கள் தாழ்ச்சி அடைய மாட்டார்கள் என்று சொல்லுது. அப்ப அந்த வசனத்தை நம்ம பர்சனலைஸ் ஆக்கி கொள்ள வேண்டும். பர்சனலைஸ் அப்படின்னா அந்த வசனத்தை நமக்குரியதா ஆக்கி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியா இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்ப கர்த்தரை நம்புறதுக்கு ஒரு நன்மை குறைப்படாதுன்னா, அப்ப நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாக்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா! அப்ப நம்முடைய தேவன் அப்படின்னா நம்முடைய தேவன் அவர் அந்த இடத்துல பவுல் எழுதியிருக்கிறார். எப்படின்னா என் தேவன் அப்படி எழுதியிருக்கிறார். என் தேவன் அப்படின்னா அப்போ பாருங்க, அவர் அந்த வசனத்தை தனக்குரியதா ஆக்கி கொண்டு எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நமக்குரியதாய் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்குரியதாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால், நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிக்கிறார். அப்ப நம்மளை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம், நம்ம ஆண்டவர் நம்மளை வலது பாசத்துல வைத்துக் கொண்டால் நம்ம தள்ளாட விட மாட்டார். அவருடைய பிரசனத்துல வாழும் போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அவர் நம்ம மறுரூபம் ஆகும் போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம மறுரூபம் ஆகும் போது கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் இடுக்களிலும் நம்ம அழுகையிலிருந்தும் நம்முடைய துக்கத்திலிருந்து ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் என்றுதான் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா! தேவச்சனமே, நான் இன்றைக்கு உங்களோட சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் இன்னும் இருக்கிற காலங்களில் கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தருக்கு சாட்சிகளாக நீங்க மாற போறீங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் சொல்லினபடி நீங்க கேட்கும் போது, அவருடைய பாதையில நம்ம நடக்கும் போது, கர்த்தர் நம்முடைய எல்லா அழுகையையும் கழிப்பாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒருவேளை நம்ம யாரிடத்துல சொல்லி அழுக கூட முடியாமல் மன கிளசத்தினால நம்ம இடத்துல சபைக்கு வந்திருப்போம். நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரத்தில் முறையிட வந்திருப்போம். நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரத்தில் மாத்திரம்தான் முறையிட முடியும். அதுல மனுஷரை நம்புவதை பார்க்கலும் தேவனிடத்தில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப கர்த்தர் இடத்துல பாருங்க, தாவீது அவனோடு கூட இருந்த 600 பேரு, தாவீதோட கூட 600 பேரு ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் சிக்லாக் என்ற பட்டணத்திற்கு போய்விட்டார்கள். அவர்கள் போயிருந்த அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, அமலேக்கியர் அவருக்கு விரோதமாக எழும்பி, இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பி, தாவீதோட குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி அந்த பட்டணத்தை சிறைப்பிடித்து அந்த பட்டணத்தில் இருந்த எல்லாவற்றையும்
பொருள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பறித்து கொண்டு போயிட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கலாம், காணப்படலாம். எப்படி என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வேலையில, நம்ம சம்பாதித்த பணத்துல, இல்ல நம்மளுடைய குடும்ப சமாதானத்துல, இல்ல நம்மளுடைய காரியங்கள்ல எல்லாவற்றையும் இழந்தது போல இன்றைக்கு காணப்பட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பா, நான் எதற்கும் கலங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நமது வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் தள்ளாடுவதில்லை என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையை. தொடர்ந்து வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமடைந்ததினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். பாருங்க, தாவீதோடு கூட இருந்த 600 பேரும் அவனுக்கு விரோதமா இப்ப எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, நான் உன்னை நம்பிதானே நான் உன் கூட வந்தேன், நான் உன்னை நம்பிதானே நான் உங்களோட கூட இருந்தேன், உங்க யுத்தத்திற்கு உன்னோட கூட நான் வந்தனே என்று அவர்கள் தாவீதை கல்லெறிய பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. இதுவரையிலும் தாவீதோட கூட இந்த சம்பவம் நடக்குவதற்கு முன்பதாக வரைக்கும் தாவீதோட கூட நெருங்கிய நண்பர்களா இருந்தவர்கள் இன்றைக்கு தாவீதுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். எப்படி சூழ்நிலைகள் மாறுது பாருங்க. தாவீதுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல தாவீது எந்த ஒரு தப்பு பண்ணல, ஆனால் தாவீது பேர்ல தான் சீட்டு விழுது பாருங்க. தாவீது தான் எல்லாரும் கல்லெறிய பார்க்கிறாங்க. இன்னைக்கு தேவ ஜனமே, இன்னைக்கு ஏதோ ஒரு நாட்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலோ இல்ல ஏதோ உங்களுடைய குடும்பங்களிலோ நீங்க எந்த ஒரு தவறு செய்திருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்க தேவனை நம்பி இருக்கிறதுனால உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீதும் தேவனை நம்பிதான் அந்த 600 பேரை வழி நடத்தினான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் செய்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் தேவனை நம்பினதுனால அவனுக்கு விரோதமா ஆட்கள் எழுப்பினாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா, இன்றைக்கு நாமும் தேவனிடத்துல, தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய பட்சத்துல நம்ம நெருங்கி வரும்போது இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும். நம்மளோட கூட இருந்தவர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய சிநேகிதர்கள், நம்ம குடும்பத்தினர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் தாவீதுக்கு தாவீது என்ன பண்ணானா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தேவஜனமே, இன்றைக்கு முதலாவது காரியம் நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் இந்த இடத்துல கர்த்தருக்குள் தாவீது தன்னை பலப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லாமல் கர்த்தருக்குள் ஏன் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு? யாருக்காவது தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் இந்த இடத்துல சோர்ந்து போய்தான் இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் இழந்து கொண்டான். அவனுடைய 2 மனைவிகளை இழந்தான். தன்னுடைய பொருள்கள், தன் சேகரித்து வைத்த எல்லா ஆஸ்திகளையும் சூறையாடி கொண்டு போயிட்டார்கள். அவனுடைய நண்பர்களுடைய உறவினர்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, பலன் வேற, திடம் வேற. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பலன் என்பது இந்த இடத்துல பலன் என்பது உடல் ரீதியாக அவன் பலவீனமாக இருந்தாலும், ஆனால் மன ரீதியாக அவன் மிகுந்த நொறுங்கி போயிட்டான். அவன் மனது ஏனென்றால் ஒரு பக்கம் என்னன்னா, அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய பொருள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்னன்னா, அவனோட கூட வந்தவர்கள், அவனுடைய பலமாய் இருந்தவர்கள் இன்றைக்கு அவனுக்கு விரோதமாய் கல்லெறிய பார்க்கிறார்கள். அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்துட்டார்கள். யோபுவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்தது. யோபு எல்லாவற்றையும் இழந்த போது அவனோட நண்பர்கள் என்ன வந்து சொல்றாங்க, நீ தப்பு செஞ்சிருப்ப மகனே, நீ தப்பு செஞ்சிருப்ப. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் இருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஆண்டவர் என்று போய் நீ சொன்னியே, நீ ஜபம் என்று போனியே, நீ உன் ஆண்டவரை
விட்டுட்டார் பாத்தியா? உன்னை ஆண்டவர் உனக்கு வேலையை கொடுத்தாரா பாத்தியா? உன் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தள்ளி விட்டுட்டார் பாத்தியா, கை விட்டுட்டார் பாத்தியா என்று புறஜாதிகள் சொல்லலாம். ஆண்டவர் ஆனால் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் நம்ம வலது பாசத்தில் இருக்கிறார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்னன்னா நம்ம அவர் ஒருபோது கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷல் என்னன்னா அவர் கைவிட்டது போல தெரியலாமே தவிர ஆனால் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அப்ப பாருங்க, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். தேவச்சனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற முதல் காரியம் என்னென்றால் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். திடம் என்பது மன ரீதியாக ஒரு பலன் பெறுவதுதான் திடம். ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா சாதகமாக தோன்றாத பட்சத்துல போல தெரியலாம். நம்ம இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கலாம், இன்னாண்டவரை நம்ம வெறுத்திருக்கலாம், நம்ம ஆண்டவரை வெறுத்திருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் வெறுக்கிற சூழ்நிலைகள் தான் வரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம சூழ்நிலைகள் பார்க்கும்போது நீ உண்மையுள்ள தேவன் என்று சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்கிறத பார்த்தா நீ உண்மையாக உண்மையுள்ள தேவனா அப்படின்னா நான் அதை கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. நீ உண்மையான தெய்வம் தானா என்று நான் கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. அதை வைத்துதான் நான் சொல்லுகிறேன். ஆனால் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தென்பெரு விசுவாசிகள். ஹல்லேலூயா. முதல் காரியம் தேவச்சனமே, நம்மை ஆண்டவருக்குள்ளாக நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திடம் என்பது அதுதான் சொல்லுகிறேன், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் திடப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம வாஞ்சியா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த சூழ்நிலையில அவருக்கு விரோதமா எழுப்பினவர்கள் எல்லாரையும் அவரிடத்துல போய் ஆண்டவர் முறையிடல. தாவீது போய் முறையிடல, நீங்க நான் இந்த தப்பு செய்யல, இது நான் இப்படி பண்ணல என்று அவரிடத்துல தன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணல. அவர் தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னா கர்த்தரிடத்துல போய் முறையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல போய் கேட்கிறார். கர்த்தரிடத்துல போய் தன்னை பலப்படுத்திக் கொண்டார். ஏனென்றால் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. சாரி, 4வது வசனம் கடைசி பகுதி வாசிங்க. அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, அழுகிறதற்கு கூட பலன் இல்லாமல் போயிடும். அதுதான் நான் சொன்னேன், இந்த இடத்துல பலன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறது. அதனாலதான் அந்த வசனத்தை கேட்டேன். கர்த்தருக்குள் ஏன் அவன் பலப்படுத்திக் கொண்டான் என்று வசனம் சொல்லாமல் ஏன் திட்டப்படுத்திக் கொண்டான் என்று இதனால தான் கேட்டேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறார்கள் எல்லாரும். அப்போ பாருங்க, அப்போ பலனில் குறுகி போயிட்டு இன்றைக்கு தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். பலன் இல்லாமல் கர்த்தரிடத்துல பலன் இல்லாமல் இன்றைக்கு நீங்க சபையில உட்கார்ந்து இருக்கலாம். நான் செய்வது அறியாமல் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ தொடர்ந்து வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்க, அப்ப பாருங்க, 2வது காரியம் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். நான் இதை பின்தொடர வேண்டுமோ, நான் இதை பிடிப்பேனோ என்று ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். முதல் காரியம் நான் சொன்னேன், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது, கலக்கல் வரும்போது, நெருக்கம் வரும்போது கர்த்தரிடத்தில் நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது காரியம்,
கர்த்தரை நோக்கி ஆலோசனை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஆலோசனை சொல்ல கேட்க வேண்டும். நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இல்ல யாரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கக்கூடாது. பிரதர், இது இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர், இது எப்படி சரி செய்யலாம் என்று மனுஷரை நம்ம பார்த்து நம்ம மனுஷரிடத்துல ஏதோ ஒரு நம்ம ஆலோசனை கேட்போம் என்றால் மனுஷர் கொடுக்கிற ஆலோசனை என்னவா இருக்கு என்று பாத்தீங்க அப்படின்னா அது உலக பிரகாரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆலோசனையோ அது ஆவிக்குரியதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது நித்தியத்தில் நம்ம நடத்துகிற பாதையா இருக்கும். அது நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. அந்த ஆலோசனை நமக்கு முடிவிலே ஆசீர்வாதமா இருக்கும், அவருடைய ராஜ்யத்துல கொண்டு போகிறதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தாவீது செய்த இரண்டாவது காரியம் என்னவென்றால் கர்த்தரிடத்துல தன்னை பலப்படுத்திக் கொண்டான். இரண்டாவது காரியம் கர்த்தரிடத்துல நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கேட்ட மாத்திரத்துல கர்த்தரிடத்துல கேட்ட மாத்திரத்துல கர்த்தர் ரிப்ளை கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன ரிப்ளை கொடுக்கிறார்? நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம சகலத்தையும், நம்ம இழந்து போன ஐஸ்வர்யத்தையும், இழந்து போன சந்தோஷத்தையும், இழந்து போன சமாதானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரிடத்தில் நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கர்த்தரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இதை இழந்து விட்டேன். கர்த்தாவே, நான் இதை இழந்துட்டேன், நீங்க எனக்கு திருப்பி கொடுங்க. நீங்க திருப்பி கொடுக்க உமால கூடும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வசனம் இருக்கிறது அல்லவா? வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எதை குறித்து கலங்க மாட்டோம், நம்ம சகலத்தையும் திருப்பி கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சகலத்தையும் திருப்பி கொள்ள அவன் ஆயத்தமாகிவிட்டான். இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்க, 14, 15 வாசிங்க. நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாக்களுடைய எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்காத்தை அக்கினியால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவரை நோக்கி, நீ என்னை அந்த தண்ணியிடத்திற்கு கொண்டு போவாயோ என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உண்மை அந்த தண்ணீரிடத்திலே கூட்டிக் கொண்டு போவேன் என்றார். போதும். பாருங்க, இந்த வசனத்தை நல்லா வாசிங்க அப்படின்னா 13வது வசனத்து கடைசி பகுதியை வாசிங்க. 3 நாளைக்கு இல்ல நீ அந்த 13வது வசனத்தை வாசிங்க. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாக எகிப்து தேசத்து பிள்ளையாண்டார். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். பாருங்க, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கர்த்தரிடத்துல தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்துல நான் இதை பின்தொடர வேண்டுமா, இதை நான் பற்றிக் கொள்வேன், நான் திரும்ப பெற்றுக் கொள்வாங்க என்று அவர் ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் தாவீதோட கண்களுக்கு யாரை காட்டுகிறார் என்றால், யார் அந்த இடத்துல வந்து அந்த அமலேக்கியர் வந்து அந்த எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனாலும் அதுல இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தாவீதுக்கு கண்களுக்கு முன்பாக காட்டுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, அதுல இருந்த ஒரு வழி வாசலை திறக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய ஸ்பெஷல் பாருங்க. யார் நமக்கு விரோதமா எழும்புகிறார்களோ, யார் நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறார்களோ, யார் நம்மை பகைக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதை சவுலை கொண்டுதான் கர்த்தர் உயர்த்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தடினாலும் கர்த்தர் தாவீதை கைவிடல. கர்த்தர் தாவீதை சவுலை கொண்டுதான் உயர்த்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேளையில் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் யாரு, எந்த மனுஷன், எந்த ஒரு வேலைக்காரன்
இப்படிப்பட்ட காரியங்களை தாவீதுக்கு செய்தானோ அந்த மனுஷனையே கர்த்தர் தாவீதுக்கு முன்பாக காட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் வியாதிப்பட்டு போய் இருக்கும் போது அவனுடைய எஜமான் பாத்தீங்கன்னா அவனை கைவிட்டு இருந்தான். ஆனால் தாவீதோட கண்களுக்கு அவனை காண்பித்து அந்த வழியாக அந்த மீண்டும் அந்த தண்டை பின்தொடர வைத்து தாவீது இழந்து போன சகலவற்றை திருப்பிக் கொள்ளும்படியாக அவருக்கு வழிவாசலை திறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவச்சனமே, இன்றைக்கு எது மூலியமாக நம்ம இழந்தோமோ, யார் மூலியமாக நம்மளுடைய ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய சமாதானத்தை இழந்தோமோ, இல்ல யார் மூலியமாக இந்த நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் உண்டாகுதோ அவர்கள் மூலியமாவே கர்த்தர் நம்மை உயர்த்த, அவர் நம்மை திருப்பிக் கொள்ள, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற கர்த்தர் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்மை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நம்முடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாடு பகுதி 277வது பக்கம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். சீக்கிரம் நானே வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் முன்னமே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அனுபவித்து எழுதியிருக்கிறார். என்னவென்றால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் உயர்ந்தவரும் அவரை போல அவர் நல்ல தேவன் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தேவனை நம்ம தெய்வமாக கொண்டு நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறாமா? ஹல்லேலூயா. தேவச்சனமே, நம்ம கலங்கி தவிக்க கூடாது, நம்ம அழக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்முடைய உறவையை நம்ம சொல்லும் போது கர்த்தர் நமக்காக வழக்காட அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் என்னுடையது, நீங்கள் கலங்கி தவிக்காதீங்க என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யுத்தத்திற்கு பாத்திரவான் கர்த்தர் மாத்திரம்தான். நம்மளால யுத்தம் செய்ய முடியாது. நம்மளால மனுஷனிடத்துல போய் போராட முடியாது. நம்மளால மனுஷனிடத்துல போயிட்டு நீ ஏன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்மளால கேட்க முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்காக அவர் வழக்காடுவார். அவர் வழக்காடினா அவர் வெற்றி சிறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. வாசிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 16 அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப பாருங்க, கர்த்தர் முன்னமே சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல இந்த வாழ்கிற இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கு மகனே, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உலகத்தை ஜெயித்த ஜெய ரட்சகர் நம்மோட கூட இருக்கும்போது நம்ம ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம சரியா வார்த்தையை நம்ம கூட ஏதோ ஆக்கி கொள்ளாதனால்தான் நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தை நீ கெம்பீரித்து பாடு, நீ கெம்பீரித்து பாடு, மிகுந்த மகிழ்ச்சியாக களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை கொண்டு இந்த மாதம் முழுவதுமாக நம்ம வார்த்தையை கேட்டிருக்கிறோம் அல்லவா? இனி வர காலங்களில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம மகிழ்ந்து களி கூறும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அப்ப பாருங்க, அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம் தான் உலகத்தை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற செயல். ஹல்லேலூயா. கிறிஸ்தவராய் இருக்கிற நமக்கு விசுவாசம் மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அப்போ அவிசுவாசமான காரியங்களை நம்மளை வாழ்க்கையில நம்ம நடைபெறுவதற்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அவிசுவாசமான காரியங்கள் இந்த உலகத்தில் நமக்கு தோன்றும்னா, இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் வரும்போது நம்ம அவிசுவாசம் நம்மளுடைய இருதயத்தில் வரக்கூடாது. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அவிசுவாசமான இருதயம் உங்களில் வராது இருப்பதற்காக நீங்க எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜாக்கிரதையாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா அவிசுவாசமான இருதயம் நமக்குள்ள வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நமக்குரியதாய் நம்ம மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா, பர்சனலைஸ் ஆக்கிக்கொண்டோம் அப்படின்னா நம்ம அவிசுவாசம் நமக்குள்ள வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்திக் கொள்ளும் போது, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம இழந்துவிட மாட்டோம். சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். நம்ம மீண்டும் அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு போவோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும், வசனம் நல்லா வாசிங்க, நல்லா கவனிங்க. சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒன்றும் குறைபடாமல் நம்ம எதெல்லாம் இது இந்த நாள் வரையில் நம்ம இழந்தோமோ ஒன்றும் குறைபடாமல் நம்ம திருப்பிக் கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷத்தை நம்ம இழந்திருக்கலாம், நம்மளோட சமாதானத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் நம்மளோட கவலையில இருந்திருக்கலாம், இல்ல நம்மளோட வேலையை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அவை எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் நம்ம திருப்பிக் கொள்ள கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தமாக்கி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லு, கர்த்தரிடத்தில் நம்ம கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பா கர்த்தரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். தாவீது அதைதான் செய்தார். நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, இதை நான் பிடித்துக் கொள்வேனோ என்று கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டார். அப்ப பாருங்க, நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா, நம்ம எந்த செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போன காரியத்தில் நமக்கு அற்புதமாய் திருப்பிக் கொள்ள செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவச்சனமே, நீங்க தொடர்ந்து இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தான் இழந்து போனதை அவன் திருப்பி பெற்றுக்கொண்டது கொண்ட மாத்திரத்துல அவன் தசமபாகம் செலுத்தினான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இழந்து போனதை கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பா. ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு பங்கை நம்ம எடுத்து வைத்து அந்த தசமமாக கொடுக்கும் போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவன் தசமமாக கொடுத்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவரே நீர் கொடுக்கும் சகலவற்றிலும் நான் உமக்கு தசமமாக கொடுப்பேன் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் நம்ம இழந்து போனது எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார்.
அவர் நமக்கு கொடுக்கும் போது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். தேவச்சனம் எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்காக வழக்காடி இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. உலகத்துல நீங்க உலக பிரகாரமாக ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு உலக மனுஷனை நீ பார்க்க போனீங்க அப்படின்னா, நம்ம ஒரு டாக்டர் நம்ம வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் போக போனீங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ செலவு பண்றோம், எவ்வளவோ நம்ம கடன் வாங்கியாவது நம்ம அந்த பிரச்சனையை தீர வேண்டும் என்று, நம்முடைய வியாதி தீர வேண்டும் என்று நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் அல்லவா? ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் அதெல்லாம் கேட்கல. நான் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் தர விரும்புகிற மகனே, கர்த்தரையே நம்ம பூர்ணமா நம்ம நம்பி இருக்கப்படலாம். அவர் பூர்ண சமாதானத்தை நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். அவர் பூர்ண சமாதானத்தை தருகிறதுனால நம்ம மகிழ்ந்து கலிக்குற செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? அவர் கேட்கிறது ஒரே ஒரு பலிதான். அவருக்கு நம்ம தூய பலியாக நம்முடைய உள்ளங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. தூய பலியாக நம்முடைய இருதயங்களை அவருக்கு முன்பதாக நம்ம கொடுக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை கர்த்தருக்காக கொடுக்கும் போது கர்த்தர் அதுதான் மிகுந்த தசம பாகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளுடைய நேரத்தை நம்ம கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய தசம பாகம். எத்தனை பேர் விசுவாசிங்க? நாம் இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கதான் சாத்தான் விட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்ம எவ்வளவு வேணா பணத்தை கொடுத்துடலாம், அது ஈஸியா நம்ம கொடுத்துடலாம். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு அந்த பணத்தை மாத்திரம் எதிர்பார்க்கல, நம்மளுடைய நேரத்தை. என்னுடைய மகன் என்னோட கூட எவ்வளவு நேரம் செலவிடுகிறான், என்னுடைய மகன் என்னோட கூட எவ்வளவு நேரம் என்னோட கூட பேசுகிறான், என்னோட கூட எவ்வளவு நேரம் உறவாடுகிறான் என்று கர்த்தர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிற தசமபாகம் என்னவென்றால் நம்மளுடைய நேரத்தை விரும்புகிறார். தேவச்சனமே, கர்த்தருக்காக நேரத்தை நம்ம செலவிடும் போது, கர்த்தருக்காக நம்ம நேரத்தோட நேரம் எடுத்து நம்ம செபிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நம்ம நேரத்தோட அதிகாலமே எழுப்பி செபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. இருளிலே ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேத வசனத்தில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் என்னவா இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் பெரிய வெளிச்சம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது நம்ம ஐஸ்வர்யவான். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஏனென்றால் நம்முடைய பரம தகப்பன் அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால நாமும் ஐஸ்வர்யவான் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப அவருடைய ஐஸ்வர்யம், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் என்றால் நம்ம அப்பா அம்மா ஐஸ்வர்யவான்கள் என்றால் நமக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவன், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான். அப்ப நம்மளும் அந்த சொத்துல பங்குள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. நம்ம செலுத்த வேண்டியது என்னவென்றால் அவருக்கான நேரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிங்க? அவருக்கான நேரத்தை நம்ம செலவிட வேண்டும். நம்ம இன்றைக்கு இந்த சூழ்நிலையில நம்ம பார்த்தோம் என்றால், இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம பார்த்தோம் என்றால், நம்ம அப்பதான் நம்ம நேரத்தை ஆண்டவருக்காக செலுத்தலாம் என்று நம்ம எண்ணும் போதுதான் ஏதோ ஒரு தடையை சாத்தான் நம்ம கொண்டு வந்து நிறுத்துவான். தேவ ஜனமே, அந்த தடை வரும் தான். கர்த்தருக்கு என்று நம்ம ஊழியம் செய்யணும் என்று நம்ம யோசிக்கும் போது தடை வரும், பிரச்சனை வரும். தடை வரலன்னா தான் பிரச்சனை. தடை வந்தா பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. தடை வந்துன்னா அந்த தடைகளை உடைக்கிறவர் நம்ம முன்னே போவார். ஹல்லேலூயா. ஒசன்னா செயல்பட்டு நம்ம ஆர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளோட கூட எல்லா வச்சும் இருந்து நம்ம சகலவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமே, நம்முடைய வார்த்தையின்படி வார்த்தையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வார்த்தையை நமக்குரியதை ஆக்கி கொள்ளும் போது அந்த தடைகள் வரும்போது அந்த தடைகள் எல்லாம் ஓடி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் கர்த்தரிடத்துல முறையாக போய் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான், கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டான். கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போவதற்கான வழி வாசலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த இடத்துக்கு போய் அவன் இழந்து போன எல்லாவற்றையும், சிறியதாகிலும் பெரிதாகிலும் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான், திருப்பி கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமே, நம்மளும் கர்த்தரிடத்துல நம்மை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்துல கர்த்தருடைய ஆலோசனைப்படி நம்ம நடப்போமானால் நம்மளும் நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு கர்த்தரிடத்துல மகிழ்ந்து கலிக்கிற தேவன் கர்த்தர் பெரிய வாழ்க்காய் வழிவாசலை திறப்பான திறப்ப விசுவாசிங்க. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தின்படி நம்ம நடப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாள் முதல் இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன். இந்த இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்கிறது? இன்னும் 4 மாதங்கள் இருக்கு. இந்த 4 மாதத்துல கர்த்தருக்காக நேரத்தை செலவிட என்று நீங்கள் ஆயத்தமாக்குங்கள். நீங்கள் ஆயத்தமாகும் போது நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் திருப்பிகள். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுடைய வேதனையை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுடைய கலக்கங்களை ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் இழந்து போனதை சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாரும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா, பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். அப்ப ஆண்டவருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. அந்த வார்த்தையை பர்சனலைஸ் ஆக்கிக் கொள்ளுங்க. நமக்குரியதை ஆக்கிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களை சிறையிருப்பை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தருவார். நீங்க ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். நீங்க இழந்து போனதை எல்லாம் திரும்பவும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நேரத்தை கொடுங்க. நேரத்தை கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள எங்கள் கிருபை பாராட்டும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும், நன்மையின் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதி ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை எடுப்பே. வானமும் பூமியும் வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த நன்மைகள் வருமே, என் கண்கள் எடுப்பே. நன்மைகள் வருமே, என் கண்கள் எடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை எடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை எடுப்பே. என் காலை தள்ளாடவொட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவொட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே. எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு வானத்தையும் பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். நீரே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஹல்லேலூயா தாவீதுக்கு சொன்னது போல் ஹல்லேலூயா அந்த பெண் ஹல்லேலூயா அந்த தண்டை நான் பின்தொடருவனா என்று சொன்னேன். நீ பின்தொடருவாய் என்று சொல்லி வாக்கு பண்ணி அன்னைக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுவார்.
எல்லாவற்றையும் திருப்பி, இன்றைக்கு நீங்க இழந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் சுகம், பலன், ஆரோக்கியம் கிடைக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் உன்னுடைய முகத்தை அல்லேலூயா முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு கிருபையை கட்டளையிட்டு சமாதானத்தை கட்டளையிட்டு உன்னை ஆசீர்வதிக்க கடவுள். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானம் சொல்லும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கு சதா காலத்தில் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அல்லேலூயா. நாளைக்கு 1ஆம் தேதி செப்டம்பர் 1 மறந்து விடாதீங்க. எல்லாரும் காலையில வாங்க, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. இழந்து போனதெல்லாம் திருப்பிக் கொள்ளுவீங்க. வாங்க, ஆசீர்வாதம்.